திமுகவை பொறுத்தவரை 145 இடங்கள் வரை பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்திருந்த நிலையில் இந்த தேர்தலிலும் கூட அதிமுகவிற்கு ஒரு பெரிய முன்னிலை கிடைக்காது. கடந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 66 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த அதிமுக இந்த முறை சற்று கூடுதலாக ஒரு 15 தொகுதிகளை பெறக்கூடும். ஆனாலும் கூட ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை கூட்டணியாக கூட தேசிய ஜனநாயக கூட்டணியால் பெற முடியாது என்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. திமுக வரலாற்றில் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இந்த மீண்டும் ஒரு இருமுறை ஆட்சியை பெறுவதற்கான சூழல் இருப்பதை தற்பொழுதைய இந்த களம் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே திராவிட மாடல் 2.0 அரசு அமைவதற்குத்தான் பெரும்பாலான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருவாரியாக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதாக NDTV என்கின்ற அந்த முன்னணி நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லி இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெறப்போகின்றது என்பதாக தங்களுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 18 முதல் 24 இடங்களிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை இந்த முறை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கும் என்பதாகவே பார்க்கின்றார்கள். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை மீண்டும் ஒரு சறுக்கலை சந்திக்க போகின்றதோ என்பதை எடுத்து கூறக்கூடிய விதமாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளிலே 65 முதல் 80% இடங்களைத்தான் அதிமுக பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக NDTV என்கின்ற அந்த முன்னணி நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்புகள் சொல்லி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதிமுகவை பொறுத்தவரை கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2016 சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு பிறகாக வெற்றி பாதைக்கு திரும்ப முடியாமல் ஒரு தடுமாற்றத்தை சந்தித்து வருகின்றது. இந்த முறை எப்படியும் வெற்றி பாதைக்கு திரும்பி விடுவோம் என்ற முனைப்போடு தான் அதிமுகவினர் வேட்பாளர் தேர்வில் கவனம் செலுத்தியிருந்தார்கள், தேர்தல் வாக்குறுதிகளில் கவனம் செலுத்தியிருந்தார்கள், தேர்தல் பரப்புரையிலே கவனம் செலுத்தியிருந்தார்கள். ஆனாலும் கூட தேர்தலுக்கு பின்பாக வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவிற்கு முழு அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய முடிவுகளாக இல்லை என்பதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 80 இடங்களுக்கு உள்ளாகத்தான் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே 80 இடங்களில் அதிமுக கூட்டணியாக வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதற்கும் கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 40 முதல் 45 இடங்களை அதிமுக பெற்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையிலே அதிமுக பெற வேண்டிய அந்த 40 முதல் 45 இடங்களில் சரிபாதி இடங்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றுவிடுமோ என்கின்ற ஒரு கேள்வியை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எழுப்பி இருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஒரு 18 முதல் 24 சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தாவேகாவை பொறுத்தவரை கணிசமான வாக்குகளை வாங்குவார்கள் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். 18 முதல் 24% அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகள் வரும் என்றார்கள். இப்பொழுது வாக்கு சதவீதம் 18 முதல் 24 அதையும் கடந்து வெற்றி சதவீதமே இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக மற்றும் ஒரு முன்னணி நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிறுவனமும் கூட அதே போன்ற ஒரு கருத்து கணிப்பு முடிவை தான் வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 16 முதல் 26 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரை 65 முதல் 85 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எங்குமே இல்லை என்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. ரிபப்ளிக் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவை பார்க்கின்றோம். இந்த முடிவும் கூட சற்று மாறுபடவில்லை. NDTV நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை ஒட்டிய ரிபப்ளிக் நிறுவனத்தினுடைய முடிவுகளும் அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதாவது திமுக கூட்டணியாக 124 முதல் 145 இடங்களை கூட்டணியாக திமுக பெறக்கூடும். அதிமுகவை பொறுத்தவரை 65 முதல் 85 இடங்களை கூட்டணியாக பெறக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிறுவனமும் ரிபப்ளிக் நிறுவனமும் கூட தமிழக வெற்றி கழகம் 16 முதல் 26 இடங்களை பெறக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் நாம் தமிழர் உள்ளிட்ட மற்றவர்கள் 1 முதல் 6 இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ரிபப்ளிக் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லி இருக்கின்றன. அதாவது திமுக இல்லாமல், அதிமுக இல்லாமல், தமிழக வெற்றி கழகம் இல்லாமல் மேலும் ஒரு சில கட்சிகள், அவர்கள் உதிரிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளோ சுயேட்சை வேட்பாளர்களோ கூட 1-2 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு வகையான சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒருவேளை திமுக கூட்டணியாக ஒரு 120 முதல் 125 இடங்களை பெறும் பொழுது இந்த தாவேக அதிமுக அல்லாத வேறு யாரேனும் சுயேட்சைகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை அது எழுப்பி இருக்கின்றது. அதுபோன்ற நேரத்திலே அவர்களுடைய ஆதரவை திமுக பெறுவதற்கான தேவை எழுமோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.